அண்மை செய்தி. போதுமான தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவது குறித்து சிபிஎம் கட்சி ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஆதிரா ஆனந்த். வணக்கம் ஆதிரா ஆனந்த், விவரம் என்ன? வணக்கம் சங்கீதா. உடைவதற்கு தயாராக இருக்கும் திமுக கூட்டணி தினமும் சலசலப்புக்கு பஞ்சமில்லாமல் தொடர்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே விசிக தலைவர் திருமாவளவன் தனக்கு கூட்டணிக்குள் மரியாதை இல்லை, போதுமான தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை என்று தனது ஆதங்கத்தை தனது கட்சிக்காரர்களிடம் தெரிவித்து வருகிறார். இதன் அடுத்த கட்டமாக சிபிஎம் கட்சி கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து தற்போது சென்னையில் ஆலோசித்து வருகிறது. அதன் தேசிய செயலாளர் பேபியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்ட 6 தொகுதிகளையாவது ஒதுக்குங்கள் என்று தற்போது திமுகவிடம் கேட்டு வருகின்றனர். ஏற்கனவே முதல் கட்டமாக அவர்கள் தங்களுக்கு 10 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தனர். ஆனால் புதிய கட்சிகள் வந்திருப்பதால் தங்களுக்கு சிபிஎம் கட்சிக்கு 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்று திமுக கூட்டணி முடிவாக இருப்பதாக தெரிகிறது. இதனை அடுத்து சிபிஎம் இந்த கூட்டணியில் தொடர்வதா அல்லது வேறு கூட்டணிக்கு செல்வதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து தனது கட்சி தலைமை அலுவலகத்தில் தேசிய செயலாளருடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இதே போல புதுச்சேரியிலும் திமுக கூட்டணி இன்னும் முடிவு எட்டப்படாமல் இருக்கிறது. காங்கிரசுடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. 2 கட்சிகளும் தனித்தனியாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இதே போல தமிழ்நாட்டிலும் விசிக, மானிமா உள்ளிட்ட கட்சிகளுடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நிலையை திமுக நீடித்து வருகிறது. இவ்வாறு ஒவ்வாத கூட்டணி தமிழகத்திற்கு தேவையா என்று மக்கள் ஏற்கனவே கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கின்றனர்.